viewers, welcome to AAVA Lifestyle Anushya's cooking channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்தியா ஹாப்பியா இருங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மக்கா சோள மாவு புட்டு. இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். சிக்கனில் ஸ்டஃபிங் பண்ண போகிறேன். அதுக்காக 150 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் 1/2 டீஸ்பூன். இந்த சிக்கனை நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். பெரிய வெங்காயம் 2, தக்காளி 1, அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, அதையும் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாய், அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்துக்கலாம், இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நாம் மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு நாம் குக் பண்ண விட்டுடலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. கொஞ்சமாக மல்லி இலை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஃப்ளேம் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். கார்ன் புட்டு பொடி, மக்காச்சோள மாவு, இது எல்லோ கலரில் தான் இருக்கும். இப்போ இதில் இருந்து தேவையான அளவு மாவு நான் எடுத்துக்கிறேன். 250 கிராம் மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நாம் இதை புட்டு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். தேவையான ஸ்டீமர் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன். அது நல்லா சூடாயிடுச்சு. மக்காச்சோள மாவு, துருவின தேங்காய் வச்சுருக்கேன். நாம் ரெடி பண்ண அந்த சிக்கன் ஸ்டஃபிங் எடுத்திருக்கேன். இப்போ நாம் அந்த புட்டு வைக்கிற அந்த பாத்திரத்தை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் 1 ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிறேன். அது மேலே மக்காச்சோள மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன். நடுவில் நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கன் ஸ்டஃபிங் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே திருப்பியும் நாம் மக்காச்சோள மாவு சேர்த்துக்கிறேன். மேலே ஃபைனலாக கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நாம் ஸ்டீம் பண்ண விட்டுடலாம். ஒரு 5 to 7 மினிட்ஸ்லேயே நமக்கு இந்த புட்டு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், புட்டு ரெடி ஆகிடுச்சு. நான் அதை உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரியே நான் 3 புட்டு ரெடி பண்ணிட்டேன். சூப்பரான சிக்கன் ஸ்டஃபிங் மக்காச்சோள புட்டு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மக்காச்சோள மாவு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுலேயும் நாம் இந்த ஸ்டீமில் புட்டு பண்ணி சாப்பிடும்போது அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது கூடவே நான் சிக்கன் ஸ்டஃபிங் வேறு வச்சு செஞ்சுருக்கேன். அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இதை ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே வீவர்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.